அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு அடித்தது ராஜயோகம். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவதோத்தர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுப பார்வை அல்லது சுபபலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழ்வார் இப்போ உலகில். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள், நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான். இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரிஷ முனிவரின் மகன் ஆவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றவர். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர் இடம் பெயர்வதே குரு பெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டலாபன், குரு, சிகிண்டிசன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வமந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும். இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர். இப்படிப்பட்ட குரு பகவானுடைய நட்பு ராசிகள் மேசம், சிம்மம், கன்னி மற்றும் விருச்சகம். ஆட்சி வீடு தனுசு, மீனம். உச்ச வீடு கடகம். பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம், மிதுனம், துலாம். நீச்ச வீடு மகரம். இவர் ஒரு ஆண் கிரகம். இது மட்டுமில்லாமல் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும். குரு 2 வகைப்படும். அவை தேவகுரு, மற்றொன்று அசுரகுரு. தேவகுரு தான் நமது குரு பகவான் ஆவார். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும். குருவுக்குரிய உலோகம் தங்கம், ரத்தினம் புஷ்பராகம், உடை பொன்னிற ஆடை, தூபதீபம் ஆம்பல். குருவினுடைய வாகனம் யானை, வகுப்பு அந்தனர். குரு
குரு பகவானுடைய திசை சரியாக 16 வருடங்கள் கொண்டது. இந்த 16 வருடங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான பலனால் நிலையான பலன்கள் தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. சுப கிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும். இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது. இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குருபலம் வாய்ந்தவராக இருப்பார்கள். இதையே குருபலம் என கூறுகிறோம். இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும். புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். குரு திசை ஒருவருக்கு நடையை பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள். வலு பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்து இருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு. ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுபவர்கள். குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அது குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த பெயர்ச்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது கூறப்படுகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலம் தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பெறா கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆராதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். குரு 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் இருக்க புத்திர தோஷம், பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள். 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும். 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும். குரு 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேசராசியிலிருந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதுக்கு அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அஷ்டம ராசியில் பலம் வாய்ந்த சனி பகவான் அமர்ந்துள்ள தருணங்கள்ல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய மேசராசியில் சஞ்சரித்த போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி நிலை கொண்டிருப்பது கவலை அளிக்கும் கிரகநிலை என்றாலும் கூட குரு மாறப்போவது உங்களுக்கு லாபஸ்தானம் என்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட
ஏற்பட இருக்குதுங்க. பணவரவு அதிகரிக்க இருக்குது. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக சனி பகவானுடைய அஷ்டமஸ்தான தோஷம் நீங்கி எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிதாக குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மனம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோக ரீதியான என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம சனியினால் பாடுபட்டு உழைத்தும் மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாமல் தவித்து வந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் நேரின்றி வருந்தும் பயிருக்கு மழை கிடைத்தது போல அவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக அமையும் பட்சத்துல சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் பலர் தாய்நாடு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய எதிர்கால நலனை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. பல முன்னேற்றமான செய்திகளை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் செயலாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதை கிரக நிலைகள் நினைவுபடுத்துதுங்க. போட்டிகள் அதிகரிக்குங்க. அன்றாட விற்பனையை ஆழ்ந்து கவனித்தால் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல தேவையில்லாமல் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முதலீடுகளில் ஈடுபடும் போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கடகராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முறை ஆலங்குடி அல்லது தீட்டை திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது கடகராசியினருக்கு.